நம பார்வதி பதையே. அரஹர சம்போ மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய கனகத்திரளே போற்றி, திருக்கைலாய மலையானே போற்றி போற்றி. அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம். பெருமதிப்பிற்குரிய இந்திய தேச ஜீவ சிவலிங்கங்களே, தமிழ் மாநில ஆதி பச்சை தமிழ ஜீவ சிவலிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பு காணிக்கையாக இதற்கு முன்பு 278 திருஸ்தலத்தில் முதல் திருஸ்தலமான சைவ திருப்பதி சிவச்சிதம்பரத்தை, ஆதி திருத்தில்லை சிதம்பரத்தை பார்த்தோம். அதன் பிறகு இரண்டாவது ஸ்தலமாக திருவேட்களத்தை பதிவு செய்தேன். இப்பொழுது மூன்றாவது ஸ்தலமான திரு நெல் வாயில் என்கிற சிவபுரியை பதிவு செய்ய முற்பட்டிருக்கின்றோம். இந்த திருநெல்வாயில் என்ற அதனுடைய பெயரே அந்த ஊரின் பெருமையை அற்புதமாக காட்டுகிறது. திரு என்றால் கடவுள், நெல் என்றால் பசி போக்குகின்ற அன்னத்தின் விதை, வாயில் என்றால் நெல் விளைகின்ற நெல் குவியல் சேமித்து வைத்த பகுதியை குறிக்கின்றது. பின்பு சிவபுரி என்று இப்பொழுது வழக்கத்தில் உள்ளது. சிவன் அங்கு தர்மம் புரிந்த காரணத்தினால், சிவன் அங்கு காருண்யம் புரிந்த காரணத்தினால், சிவன் அங்கு பக்தர்களின் மீது அன்பு புரிந்த காரணத்தினால் சிவபுரி என்ற பெயரும் பெற்று விளங்குகிறது. இந்த திருநெல்வாயில் என்கிற சிவபுரி சைவ திருப்பதியின் மூலவர் இறைவனுடைய பெயர் உச்சிநாதர். இறைவனுடைய பெயர் கனகாம்பிகை. தீர்த்தத்தின் பெயர் கிருபா சமுத்திரம். பதிகத்தின் பெயர் பதிகம். ஞானசம்பந்தர் ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார் அற்புதமாக. இந்த திருக்கோயில் சிதம்பரத்திற்கு தென்கிழக்கில் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இவ்வூரில் சிவக்கொழுந்தாகிய இலிங்க மூர்த்தியின் பின்புறம் அற்புதமாக சிவபெருமான், பார்வதி, அம்மையப்பனாக தம்பதியோரோடு திருவுருவங்கள் உள்ளன. காண கண்கோடி வேண்டும். சிதம்பரம் புகைவண்டி நிலையத்திலிருந்து கிழக்கே 1/2 கிலோமீட்டர் சென்று பின்பு தெற்கே 2 கிலோமீட்டர் செல்ல வேண்டும். இத்தலத்தில் 2 ஆலயங்கள் உள்ளன. வடக்கே இருக்கும் திருக்கோயில் திரு நெல் வாயிலுக்கு உரியது. தெற்கே உள்ளது திருக்கழிப்பாளை பால்வண்ணநாதரின் கோயிலாம் என்று ஸ்தல புராணம் காட்டுகிறது. மேலும் இந்த திருநெல் வாயில் என்கிற சிவபுரி சைவ திருப்பதியின் உன்னத வரலாறு என்னவென்றால், இவருக்கு ஏன் உச்சிநாதர் என்ற பெயர் வந்தது? அம்பிகைக்கு கனகாம்பிகை என்று ஏன் பெயர் வந்தது என்ற காரணத்தை இப்பொழுது ஆய்வு செய்து பார்ப்போம்.
ஞானசம்பந்தர் சீர்காழியில் அவதரித்து சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் செல்லப்பிள்ளையாக அவதரித்தார் ஞானசம்பந்தர். அவர் தந்தையோ தலைச்சிறந்த சிவயோகி. அவர் தன் அன்பு பிள்ளை ஞானசம்பந்தர் 3 வயது உள்ள ஞானசம்பந்தரை குளக்கரையில் சீர்காழி குளக்கரையில் அமரச் செய்து அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினார். நீராடி தன்னுடைய நித்திய அனுஷ்டானத்தை முடித்தார். முடித்த தருணத்தில் பார்த்தால் அங்கே தன் குழந்தையின் வாயில் பால்வண்ணநாதர் அமர்ந்திருந்தார். பால் பசும்பால் அல்ல, ஆதி சிவனும் பார்வதியும் ஊட்டிய ஞானப்பால் வண்ணநாதர் அமர்ந்திருந்தார். அதை கண்ட சிவபாத இருதயர், மகனே ஞானசம்பந்தா, எவர் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது என்று உனக்கு நான் கட்டளையிட்டு இருந்தேனே, அதை மீறி யாரிடம் இதை வாங்கி பருகினாய் என்று ஒரு குச்சியை எடுத்து ஞானசம்பந்தரை அடிக்க முற்பட்ட பொழுது ஆண்டவன் மானசீகமாக ஆத்மார்த்தமாக ஞானசம்பந்தரின் தந்தைக்கு சிவபாத இருதயருக்கு மெய்ஞானத்தை உணர்த்தினார். ஞானசம்பந்தன் பசி தாழாமல் அழுது கொண்டிருந்தான். அவனுடைய அழுகை குரல் அம்மா அப்பா என்று அழைத்தான். அவனுடைய குரலை கண்டு யாம் இருவரும் மெய்மறந்தோம். மெய்மறந்து எனது மனைவி அம்பிகைக்கு பார்வதி தேவிக்கு நான் உத்தரவிட்டேன், அன்பு மகன் ஞானசம்பந்தனுக்கு ஞானப்பால் வழங்கிவிட்டு வா என்று. எனது பார்வதி தேவியோ ஞானசம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கினார். அந்த ஞானப்பால் உண்ட மீதமே ஞானசம்பந்தரின் வாயில் பால்வண்ணநாதராக அமர்ந்திருக்கிறது. நீ கவலைப்பட தேவையில்லை. சிவ பாதர் இருதயரே என்று ஆண்டவன் அன்புடன் எடுத்துரைத்தார். அதை கேட்ட ஞானசம்பந்தர் இறைவன் இறைவியும் தோன்றி ஞான அமுதப்பால் ஊட்டிய திசையை காட்டி ஞானசம்பந்தர் தோடுடைய செவியன் என்று அந்த பதிகத்தை ஓதவே எல்லா உண்மைகளும் ஞானசம்பந்தருடைய தந்தைக்கு உணர்த்தப்பட்டது. அதை கண்ட தலைச்சிறந்த மெய்ஞானியை நான் பிள்ளையாக பெற்றெடுத்தேன் என்று ஆனந்தப்பட்டார். அந்த ஞானசம்பந்தனை தோளில் அமர வைத்து தன்னுடைய எல்லா சிவஸ்தலத்திற்கும் யாத்திரை அழைத்து சென்றார். இப்படி 12 ஆண்டு காலம் கழிந்தன. கழிந்த பின்பு ஞானசம்பந்தருக்கு அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் பெண் பார்த்து திருமணம் முடித்தார். திருமணம் முடிக்க ஏற்பாடு செய்தார். அந்த திருமணத்தை ஆற்றால்புரத்தில் சிவசன்னதியில் திருமணம் நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் மிக சிறப்பாக செய்தார். அந்த திருமணத்தை நோக்கி ஞானசம்பந்தருக்கு புண்ணிய திருமண மங்கள வைபோகம் நடத்துவதற்காக ஞானசம்பந்தரும்
ஞானசம்பந்தரை ஈன்றெடுத்த தாய் தந்தையும் அவரோடு உற்ற உறவினர்களும் அவருக்கு மிக நட்புடைய 63 நாயன்மார்களும் மேலும் சிவபக்தியில் உள்ளவர்களும் அனைவரும் ஒன்று திரண்டு சீர்காழியிலிருந்து ஆற்றால்புரத்தை நோக்கி பாத யாத்திரையாக ஞானசம்பந்தர் பதிகங்களை ஓதி ஆண்டவன் சிவசிந்தனையிலேயே அந்த பாத யாத்திரையை தொடங்கினார்கள். அப்படி பாத யாத்திரை வருகின்ற தருணத்தில் அங்கே ஒரு கிராமத்தை வந்தடைந்த பின்பு அங்கே ஒரு சிவஸ்தலம் கண்ணுக்கு தெரிந்தது. அந்த ஸ்தலத்தில் சற்று ஓய்வு எடுப்போம் என்று அமர்ந்து அனைவரும் ஓய்வெடுத்தார்கள். அந்த பகுதியில் அவர்கள் ஓய்வெடுக்கின்ற தருணத்தில் உச்சி வேளை, உச்சகாலம், அதீத பசிப்பினி ஏற்பட்டது அத்துணை பேருக்கும். அங்கே உணவு வசதி இல்லாத காரணத்தினால் என்ன செய்வது ஆண்டவா என்று ஞானசம்பந்தர் வருந்தினார். அவர் வருத்தத்தை கண்ட அந்த கோவில் மூலவரான உச்சிநாதர் மத்தியானேஸ்வரர் கருணை கொண்டு தயவு கொண்டு அந்த கோவிலுடைய மெய்க்காவலன் தோற்றத்தை தாங்கி அன்பாக வந்து அனைவரையும் வரவேற்றார். வரவேற்று கோவில்களை திறந்து எல்லோருக்கும் சிவதரிசனம் காட்டிவிட்டு எல்லோரும் அமுது உட்கொள்ள சம்மதம் தருகிறீர்களா என்று இவர்களை பார்த்து கேட்க, அவர்கள் பசிப்பினியோடு இருக்கின்ற தருணத்தில் அப்படியே ஆகட்டும் என்று அனைவரும் சம்மதம் தெரிவித்தனர். எல்லோருக்கும் தலவாழை இலை போட்டு அற்புதமான ஆண்டவனால் படைக்கப்பட்ட அறுசுவை உணவு அனைவருக்கும் படைக்கப்பட்டது. அனைவருக்கும் பசிப்பினி தொலைந்தது. இப்படி ஞானசம்பந்தருக்கும் ஞானசம்பந்தர் கூட வருகை தந்த கல்யாண விருந்தாடிகளுக்கும் உறவினர்களுக்கும் தோழமை பக்தர்களுக்கும் 63 நாயன்மார்களுக்கும் பசிப்பினியை போக்கிய உன்னத சைவ திருப்பதி உச்சிநாதர் கனகாம்பிகை விளங்குகின்ற திரு நெல்வாயில் சிவபுரி என்று அழைக்கப்படுகிறது. அப்படி அனைவருக்கும் பசிப்பினியை போக்கிய காரணத்தினால் இறைவனுக்கு அந்த தருணத்திலிருந்து உச்சிநாதர் என்ற பெயர் பெற்றார். மேலும் ஆன்மீகத்தின் உச்சியில் அமர்ந்து ஆன்மீக தர்மத்திற்கு நாதனாக விளங்குகின்ற காரணத்தினால் அவருக்கு உச்சிநாதர் என்று பெயர். அவர் பெயருக்கு ஏற்ப உச்சகாலத்தில் பசியோடு வந்தவர்களுக்கு அனைவருக்கும் பசிப்பினியை போக்கினார் அற்புதமாக. இன்றைக்கும் அப்பகுதி மக்கள் பிறக்கின்ற குழந்தைக்கு உச்சிநாதர் சன்னதியில் முதல் பால் சோதை அமுதத்தை ஊட்டுவார்கள். அங்கே இந்த வரலாற்று அந்த ஸ்தல வரலாறு தெரிந்தவர்கள் அன்ன தர்மங்களை அந்த ஆலயத்து விழா காலங்களில் மிக சிறப்பாக செய்வார்கள். இறைவியோ கனகாம்பிகை, பேருக்கேற்ற செயலும் அந்த அம்பிகை கிட்ட உண்டு என்பது பக்தர்களின் அனுபவம். கனக வறுமை உள்ளவர்கள் கனகாம்பிகையை பாலாபிஷேகம் செய்து கனகாம்பிகை உச்சிநாதருக்கு அர்ச்சனை செய்து எனது வறுமையை போக்கி எங்கள் வாழ்க்கை ஏற்றத்திற்கு கனகத்தை தாருங்கள் என்று கேட்டால் கனக சொர்ணத்தை வழங்குவாள். மேலும் அந்த சன்னதியில் இருக்கின்ற கிருபா சமுத்திர தீர்த்தம், அந்த தீர்த்தத்தில் நீராடினால்
சமுத்திரத்தை அனைத்து சமுத்திர தீர்த்தத்தில் நீராடிய புண்ணியமும் பவித்திரமும் அடையலாம் என்பது அந்த ஸ்தல புராணம் காட்டுகின்ற உண்மை. கிருபா கடாட்சம் என்று சமஸ்கிருத சொல். அதில் கிருபா சமுத்திர கடாட்சத்தை பெற வேண்டுமானால் உச்சிநாதர் சன்னதியில் இருக்கின்ற கிருபா சமுத்திர தீர்த்தத்தில் நீராடி சம்பந்தர் பதிகத்தை பாடி கனகாம்பிகை தொழுகை செய்து உச்சிநாதரை தொழுகை செய்தால் தீராத வினையும் தீர்ந்துவிடும், போகாத வியாதியும் போகிவிடும், வற்றாத வறுமையும் வற்றி போய் செழுமை பிறக்கும் என்பது இந்த ஸ்தல புராணத்தின் பெருமை. மேலும் அகத்தியர் தென்பகுதியை நோக்கி யாத்திரை செய்கின்ற காலத்தில் அவர் இந்த தென்பகுதியில் உள்ள சிவ ஸ்தலங்களில் அமர்ந்து தவம் செய்து மூலவரை தொழுது பிரசன்னமாக திருமண கோலத்தில் காட்சி கண்ட வரலாறு நீங்கள் அனைவரும் அறிந்த உண்மை. அதைப்போல் இந்த திரு நெல் வாயில் என்கிற சிவபுரியில் சிவனை தரிசனம் செய்து அங்கே திருமண கோல காட்சியை தந்த காரணத்தினால் மூலவருக்கு பின்புறம் அம்மையப்பன் திருமண கோலத்தில் அமர்ந்திருக்கின்ற உன்னத தரிசனத்தை நீங்கள் அங்கு சென்று கண்டு மகிழலாம். திருமண தடை உள்ளவர்கள் திரு நெல்வாயில் சிவபுரி என்கின்ற சிவசன்னதியை அடைந்து தரிசனம் செய்தால் அங்கு சிவன் பார்வதிக்கு அர்ச்சனை செய்து மாலை மாற்றி அந்த மாலையை வீட்டுக்கு எடுத்து வந்தால் இல்லறத்தில் உள்ள திருமண வயதில் உள்ளவர்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமண பாக்கியம் கிட்டிவிடும் என்பது அந்த ஸ்தல புராணத்தில் அகத்தியர் எடுத்து காட்டிய உண்மை. மேலும் 18 சித்தர்களில் தலை சிறந்த சித்தர் அகத்தியர். அப்ப அகத்தியர் காலத்தில் திருமண கோலத்தில் காட்சி தந்திருந்தால் அகத்தியர் காலத்திற்கும் முற்பட்ட காலத்தில் இந்த ஆலயம் சுயம்பாக தோன்றியது என்பது புத்திக்கு புலப்படுகிறது. மிக தொன்மையானது, பழமையான பல அற்புத வரலாறை தாங்கியது. ஆதலால் இந்த ஸ்தலத்தை நீங்கள் அனைவரும் சென்று தரிசனம் செய்து 16 செல்வங்களை வரமாக பெற்று ஞானசம்பந்தர் பெற்ற பலனையும் அகத்திய மகரிஷி செய்ய பெற்ற பலனையும் கபிலமாமுனிவர் பெற்ற பலனையும் நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்பதே இந்த அடியேனின் நோக்கம். காலங்கள் பொன் போன்றது. நாளை அப்புறம் என்று காலம் கடத்தாமல் உங்களுக்குரிய பணிகளை சற்று தள்ளி வைத்துவிட்டு முக்கிய பணிகளை முடித்துவிட்டு குடும்பத்தோடு சென்று உச்சிநாதரை தரிசனம் செய்து கனகாம்பிகை தரிசனம் செய்து ஞானசம்பந்தர் அகத்தியர் கபிலமாமுனிவருடைய அருளை பெற்று நீங்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதே இந்த சிவ ஆசு ரமேஷ் பாபு சிவனடியாரின் நோக்கம். மேலும் 4வது திருஸ்தலமான திருக்கழிப்பாலை என்கிற காரைமேடு சிவஸ்தலத்தை மற்றொரு பதிவில் உங்களுக்கு பதிவு செய்ய முற்படுகிறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்க வளமுடன்.